ஜாதியை ஒழிக்கணும், ஜாதி அழிக்கணும்னு சொல்றீங்க. ஜாதி அழிக்க முடியாது, ஜாதி ஒழிக்க முடியாது. ஜாதியில் உள்ள வேற்றுமைகள், அடக்குமுறைகள், அதுதான் அழிக்க முடியும், ஒழிக்க முடியும், ஒழிக்கப்பட வேண்டும். மாற்று கருத்து கிடையாது. அதுக்கு நீ என்ன செய்யணும்னா, அப்படி அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு, அவர்களுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு படிப்பை கொடு, வேலையை கொடு, அவர்கள் சுயமரியாதை வாழ விடு. அதுக்கு நீ என்ன செய்யணும்? அப்படி யார் இருக்கிறா, எந்த நிலையில் இருக்கிறான்னு நீ அவங்களை கண்டறிய வேண்டும். எப்படி நீ கண்டறிவ? கணக்கெடுப்பு நடத்தினாதான் முன்னால. ஏன் உங்க கூட்டணி கட்சியில் திருமாவளவன் போய் கேட்கலாமா இல்லையா முதலமைச்சர் கிட்ட? சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்தினா அதிக பயன்படுபவர்கள் யார் தெரியுமா? வக்கீலினத்தை சார்ந்தவர்கள். வக்கீலின மக்கள் தான் அதிக பயன்படுவோம். 18% இடஒதுக்கீடு கிடைக்குது, அது 22% தான் உயர்த்தணும். அது இல்லாமல் அந்த 78 உட்பிரிவுகள் யார் யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு கிடைக்கணும். ஆனா ஒரு வார்த்தை பேசினாரா, பேசுவாரா? சமூக நீதி எல்லாம் முக்கியம் கிடையாது.